பெண் அழைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேன்ல போயிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து அழைச்சு வேனுக்கு போய் அப்பாவோட அண்ணா என்ன ஃபன் பண்றீங்க ஆயாவா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆல்ரெடி போட்டு இருக்கேன். மறுபடியும் ஒரு டச் அப் அழகுக்கு அழகு சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு ரம்யா எனக்கு மேக்கப் போறேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நாங்க பொண்ணு அழைக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் முன்னாடியே ரெடி ஆகியிருக்கேன். இப்ப தலை வந்து நல்லா இல்லக்கா உனக்கு எங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பப்பு வச்சு சீவுறேன்னு சொன்னா சரி டைம் ஆயிடும்ல வேணாம்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு காலையில சீவிக்கலாம். இது மாதிரி தூக்குன மாதிரி சீவுறேன்னு சொன்னா காலையில நாளைக்கு அப்புறம் எமர்ஜென்சியா வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே தலை இருக்கிறதும் அப்புறம் நல்லா இல்லாத போயிடும்ல. அதனால நாளைக்கு மேக்கப் போட்டுக்கலாம். இப்ப ஐலைனர் வைக்க போறேன். கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகியாச்சு. இன்னைக்கு வந்து பெண் அழைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேன்ல போயிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் போறீங்க போல. இது 5 பேர் கணக்கு போய் எங்க மாமா இருக்கிறாரு, அக்கா வீட்டுக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க 3 பேரா 4 பேர் 5 பேரா? ஆமா சேர்த்து 5 பேர் கணக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு அழைச்சிட்டு போறோம். இன்னைக்கு பெண் அழைப்பு, அன்னைக்கு கல்யாணம். அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க யாரு அக்கானா அப்பா வழி சொந்தமா அம்மா வழி சொந்தமானு. 2 பேருக்குமே சொந்தம் தான் பிரச்சனை. எங்க அம்மாவும் அப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா சொந்தம் தான். தாய் மாமே கட்டினாங்க. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க அப்பா இருக்காருல்ல, எங்க அப்பாவோட அண்ணா பொண்ணோட பையன் பெரியப்பா பொண்ணோட பையன். ஆமா எனக்கு வந்து பெரியப்பா பொண்ணோட பையனுக்கு தான் கல்யாணம். அதான் நான் வந்து எங்க அக்கா பையன் சொன்னேன். இப்போ பொண்ணு அழைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். நாங்க ஒரே ஃபன்னா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா வேன்ல போயிட்டு இருக்கோம். கார்ல போனா தலை வலிக்கிற மாதிரி கடை வேன் ஜாலியா தான் இருக்கு. என்ன விட தலை தான் கலைச்சிச்சு. இவருக்கு தான் ரொம்ப வருத்தம் போட்ட மேக்கப்லாம் கலைச்சிச்சு. பொண்ணு அழைக்க வந்தோம் இல்லையா, பொண்ணுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க. நம்ம அப்படியே பொண்ணு அழைச்சிட்டு போக வேண்டியதான் மண்டபத்துக்கு. வந்த உடனே வடாப்புல பாய்ஸோட சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்படியே பொண்ணு கிளம்புறோம். வேன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. போலாமா? அப்படியே வர பொண்ணெல்லாம் பொண்ணு ரெடி. வர பண்ணுங்க, பொண்ணு கவர் பண்ணுங்க. அவங்க கூட வரவங்க சேர்த்து கவர் பண்ணுங்க. சரி ரம்யா மொய் எழுதுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் உட்காந்து மண்டபத்துல கதை அடிக்கிறோம். அம்மாலாம் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்க பொண்ணு வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தோம். அதனால எல்லாம் சாப்பிட போது இருக்கோம். ஜஷிதா சாப்பிட்டு வந்துட்டாரு. மொய் குத்துட்டு வரலாம் போய். போலாமா? மொய் கொடுக்கலாமா? ஆயா கிளம்பிட்டாங்க பாரு. எங்க அப்பாவோட அண்ணா 2 பேருக்கு அக்காவா? இன்னொருத்தர் பெரியவர் இருந்தாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கலரா இருப்பாரு. என்ன சொல்றாரு உங்க மாமா? டயர்ட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். ரிசப்ஷன்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில முகூர்த்தம் 6 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போனோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க தூங்க போறோம். ஆமா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் காலைல ஃப்ரெஷ்ஷா கலந்து கிளம்பி போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் மேரேஜுக்கு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இதான் என்னோட காலையிலே கிளம்பி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி 7 ஆக போகுது. ஜஷிதா அவுட்ஃபிட் 6:30 கல்யாணம். ஆமா ஓகே. மைண்ட் கத்து
பக்கத்துலேயே தான் இருக்கு மயில் எங்கேயோ. போலாமா? சரிவா, கோவில்ல தான் வந்து கல்யாணம். பெருமாள் கோயில்ல தானே கல்யாணம். சாப்பிட அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சிச்சு, சாப்பிடுறது வேற வந்து சாப்பிடும். சரி சரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. செமையா கல்யாணம் ரிசப்ஷன், பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு போய் சாப்பிட்டு ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவும் அப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க. அவங்க ஃபைனலா பெரியவங்க என்னென்னலாம் முடிக்கணுமோ அந்த வேலை முடிச்சுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிஞ்சிச்சு சூப்பரா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையா பலாப்பழம் சாப்பிடலாம் சொல்லிட்டு நானும் அம்மா அரைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா பழுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாசனை அப்படியே அள்ளுது. நல்ல வாசனையா தான் இருக்கு. எப்படி வேணா அறியலாம். போட்டு ஊட்டிங்களா? சரி, உங்களுக்கு எப்படி வசதியா இருக்குதா அப்படி அறிங்க. இந்த சைடு வில்ல போட்டுருக்கோம் பாரு, சாப்பிட்டு பார்த்துட்டேன் வேணும்னா. நல்லா பழுத்துச்சு, உள்ள போகுது கத்தி செல்லுன்னு. பழம் நல்லா இருக்குமா? ஒரு டைமும் நம்ம பலாப்பழம் அறியும் போது நல்லா இருக்குமா? நாவலாவே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் தோப்புக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோப்புக்கு நாங்க போனோமே, ஆனா எல்லாமே நேத்து தான் ஃபுல்லா அறுத்துட்டாங்க, அறுத்து விற்பனை பண்ணிட்டாங்க. நாங்க போயிட்டு வெறும் தோட்டத்தை சுத்தி பார்த்து வந்தோம். இப்ப இருக்காதுன்னு ஒரு 10 நாள் ஆகும் சொல்லிட்டாங்க. சரியான பலாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், பண்ருட்டி ஃபுல்லா வச்சிருக்காங்க நிறைய. இந்த டைம்ல பலாப்பழம் வாங்கினா விலை கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருகில ஒழுது பழுத்துச்சுமா நல்லா. நடுவுல கோடு பண்ணோம், செம்ம டேஸ்ட். திட்டு தேன் மாரிக்குது, தேன் மாதிரி இருக்கு. சொல்ல நல்லா சூப்பரா இருக்கு. பலாப்பழம் நல்லா இருக்கான். நான் கூட பயந்துகிட்டே வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் வில்ல போட்டு கட் பண்ணி தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்டா இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்தோம். சூப்பரா இருக்கு. சரி, கொஞ்சம் சாப்பிட்டு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். அப்பா வந்து சாப்பிட்டு வரேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் போய் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழை மரத்துல வந்து வாழைத்தார் பழுத்துருச்சா? ஆமா, அதையும் வெட்டி வைக்கலாம். நாளைக்கு காலை இதோட கிளம்பணும் ஊருக்கு. அப்பா வந்து வெட்டிடும். மாமா வந்தாதான் வாழைத்தாரை வெட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வெட்டி வைக்கணும். அம்மா பலாப்பழம் சாப்பிட்டு இருந்தாங்க, ஏஞ்சி போயிட்டாங்க. ஆமா, மாடு கட்டுறதுக்காக நம்ம. ஆமா, மாடுலாம் ஓடுனதால கட்டுறாரு. என்ன பேபி, பலாப்பழத்தை கட் பண்ணி வச்சிடறேன். ஈ வேற வருது டக்கு டக்குன்னு. நல்லா தித்திப்பு, அதனாலதான் நல்லா இருக்கு டேஸ்டா. பேபி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா வந்து சொல்ல ஒண்ணு எடுத்து வைக்கிறாரு. இந்த சீசன் வரைக்கும் தான் பண்ருட்டி பழம் இருக்கும். நிறைய பேர் வந்து கமல்ல கேக்குறாங்க, பேபி எப்படிதான் உங்களால பலாப்பழம் சாப்பிட முடியுது? எங்களால ஒரு 2 சொல்லதான் சாப்பிடுவோமே நாங்க அப்படின்றாங்க. பழக்கம். ஆமா, பலாப்பழம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை.